ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 6 month இன்டர்ன்ஷிப்புக்கு ஓகேனா மட்டும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1st February 2024 ஸ்டார்ட் ஆகும். 31st July 2024 எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிளாக் லாகும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அரியர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கணும் ஆர் அதுக்கு எபோவ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்தால் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் யூஜி முடிச்சிருந்து உங்கள் 10th 12th இருக்குல்லையா, அந்த மாதிரி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.